வணக்கம். நானுங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ தொட்டியெல்லாம் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வச்சாக்கா அந்த இடம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த க்ளீனிங் வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் தேவையில்லாத செடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுவோம். வாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூச்செடியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தோம், காய்கறி செடியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தோம். இதில் சில பூச்செடியெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கு. அந்த தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புது செடி ஏதாவது வந்ததுன்னா அதில் வைக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தொட்டியாக கீழே இறக்கி வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் லைனாக அடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு மல்லி. இதுக்குள்ளே வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு செடி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஆனாலும் இன்னும் இருக்குது இதில். அதனால தான் இதை வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டேன். பாருங்கள், இந்த மல்லிச்செடியை நான் வந்து வேறு தொட்டியில் மாற்றி இந்த இடத்துல லைனாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்படியே ஃபுல்லாக மண் போட்டாச்சு. ஒரே தொட்டியில் இந்த செம்பருத்தி செடி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு வளர்ந்துருக்கு. முதல் நம்ம செம்பருத்தி செடியை வேறு ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செடி ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருந்தேன். அதோட களை போய் அடுத்த செடியில் போயிட்டு அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்கள். அதில் நல்ல கிழங்கு இருக்குது, நல்ல முத்தன கிழங்காகவே கிடச்சிருக்கு. இந்த செடி இருக்கட்டும், அடுத்து நம்ம வந்து வேறு எதுலையாவது ஊனி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் உள்ள மண் ஃபுல்லாக நல்லா பெருக்கிட்டு தொட்டியை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இங்கே உள்ள மண் ஃபுல்லாத்தையும் நல்லா பெருக்கிட்டு அடுத்த தொட்டியை தூக்கி வைக்கலாம். நம்ம இந்த தழை எல்லாத்தையுமே நான் செடியிலேயே கொட்டிடுறேன். இது நல்லா மக்கி கொஞ்சம் உரமாயிடும் பாருங்கள். சப்போஸ் தொட்டி உங்களால் மாற்ற முடியலன்னா இந்த மாதிரி மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து உரம் போட்டோம்னா அது உள்ளே நல்லா வந்து வேர்க்குள்ளே இறங்கும். பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியெல்லாம் வந்து தொட்டி மாற்றி வைக்கிறேன். ஆல்ரெடி சின்ன தொட்டியில் இருந்தது, அதனால் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கலான்னு வச்சுட்ருக்கேன். ரொம்ப படர்ந்துக்கின்னு இருக்குது. அதனால் கீழே கொஞ்சம் கயிறு கட்டி விட்டோம்னா மேலே போய் படர்ந்துக்கின்னு இருக்கும். இதெல்லாம் மல்லிச்செடி. ஒரே ஒரு தொட்டியில் இருந்த மல்லிச்செடி எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 தொட்டியில் வச்சுருக்கேன். இங்கே ஒரு 3 தொட்டி, கீழே எல்லா தொட்டிலையும் வச்சுருக்கேன். சுருண்டு இருக்கிற இலையை கட் பண்ணிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த சாமந்தி எல்லாமே மாற்றிடலாம், தொட்டி மாத்திரம். ஏன்னா இது சின்னதாக இருக்கிற தொட்டி இதில் வரமாட்டேங்குது. இந்த காஞ்சி போன களை எல்லாத்தையுமே உடச்சிரும், அது எப்படி துளுத்துக்கும். இது எல்லாமே சம்பங்கி தான். இது வந்து பேரிச்சம்பழம். நம்ம வந்து இந்த சம்பங்கிலேயே வளர்ந்தது. நான் ஏன் இவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்தேன்னா, இது எடுத்தால் கீழே கொண்டு போய் வைக்கணுன்றதுக்காக எடுக்காமல் இருந்தேன். இதை அப்படியே கீழே கொண்டு போய் பள்ளம் தோண்டிட்டு இந்த தொட்டியோடவே வச்சிருவோம். இது மண் தொட்டி தான், உடச்சி கூட விட்டுடலாம் நல்லா வளர்ந்த உடனே. பாருங்கள், தொட்டி எல்லாமே நான் வந்து மண் மாற்றி தொட்டி வந்து இடம் மாற்றி வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மருந்து, அதாவது மண் உரம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான். எப்பவுமே வந்து மாடியில் தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல தொட்டி இருந்தால் அந்த இடம் வந்து நாஸ்தி ஆகிடும். ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நிறைய டைம் வந்து நான் அதை க்ளீன் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து நான் தொட்டியெல்லாம் மாற்றி அதில் உள்ள வேண்டாத செடியெல்லாம் பிடுங்கிட்டு களை எடுத்துகிட்டு தொட்டியெல்லாம் மாற்றி எடுத்து வச்சு
வச்சுருக்கேன். மண் வந்து ஃபுல்லாக உங்களால் எடுத்துகிட்டு போட முடியல அப்படின்னா மேலே உள்ள மண்ணை வந்து நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் போட்டோம்னா அந்த செடி பூக்கவும் காய்க்கவும் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றுறதோடு விட்டுறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து இதுக்கு உரம் போடுறது கண்டிப்பாக காமிக்கிறேன். எந்த மாதிரி நம்ம கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டோம் அப்படின்னா மண் வந்து லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த செடி வேர் இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேர் இறக்கும் போது நமக்கு செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம மாடியில் தோட்டம் வைக்கிறதுக்கு, அதாவது மாடியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இதோட 4-5 டைம் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த ஒரே தொட்டி ஒரே இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி ஊறி நம்ம மாடி வேஸ்ட் ஆகும். அதனால் அந்த இடத்த மாற்றி வச்சுட்டு அந்த இடத்த காய விட்டுறணும். 1 மாதத்துக்கு காய விடணும். அதுக்கடுத்து நம்ம மாற்றும் போது அந்த இடத்துல அந்த தொட்டி வச்சுட்டு வேறு இடத்த நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த காய விடணும். இப்படி நம்ம காய விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா மாடி எப்பவுமே நமக்கு நாஸ்தி ஆகாது. பாருங்கள், சூப்பராக மாடி தோட்டத்தை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து ஜூனில் வந்து நிறைய விதைகள் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 வாரம் தான் இருக்குது அந்த சீசன் ஆரம்பிக்க. அந்த டைம் வந்து நம்ம புடலங்காய், சுரக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டால் நல்லா வளரும். அது எல்லாமே விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த க்ளீன் பண்ண இந்த செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் உரம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே கலந்து எப்படி போட்டால் எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம மண் உரம் போட்டால் நல்லா வந்து செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே அப்படி தான். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோத்தாக சூப்பராக அடர்த்தியாக வளர்ந்துடும் செடி எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வளர்கிற தன்மை கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெயில் வேறு, அதுக்கடுத்து கொஞ்சம் மழை பெஞ்ச தொட்டு இப்போ பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இடத்த வந்து க்ளீன் பண்ணி எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மண் உரம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூன் பிறந்தவொடனே நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா காய்கறியும் நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.